Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆல் இன் ஒன்னு சொல்கிற மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்கும் தொடர்ந்து சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பச்சடி. இது கோவக்காய் 10-12 எடுத்து வச்சுருக்கேன். அலம்பி இதை மெலீஸாக நறுக்கிண்டாச்சு. மெலீஸாக நறுக்கியிருந்தால் தான் சீக்கிரம் வதங்கும், அதனால் அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இதுக்கு வறுக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஆறுக்கு கருவேப்பிலை உருவினது. இது கூட காரத்துக்கு ஒரு 7 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் நேரம் மாறியாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா 2 தடவை பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் முதல்லையே வறுத்துக்கலாம். இது கூடவே நான் பொடி தான் சேர்க்க போகிறேன். இப்போ வறுப்பட்டாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு. இதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்து கோவக்காய் நல்லா சுருங்கி பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்ல சம்மர் ஆரம்பிச்சாச்சு. கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியாது. இந்த மாதிரி குயிக்காக பண்ணுற ரெசிபீஸ் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாகிடும். கோவக்காய் ஓரளவு வதங்கியிருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ புளியும் நல்லா சாஃப்டாகிக்கும், நல்லா அரைப்படும் மிக்சியிலையும். கோவக்காய் நல்லா சுருங்கி வதங்கியாச்சு. கலரும் கூட மாறிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதை அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருந்த பருப்பு மிக்சியில் சேர்த்தாச்சு, கோவக்காயும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் சேர்த்துட்டேன். அந்த கிளிப்பிங் மிக்ஸை எடுத்து கம்மான்னு சூப்பராக மணக்கிறது. பெருங்காயம் ஜீரகம் தனியா எல்லாமே சேர்ந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய்க்கு பதிலாக வெங்காயத்தை சேர்த்து வதக்கியும் அரைச்சிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், மணமாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 கருவேப்பிலையை சேர்த்து கடுகு வெடித்து கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியானதும் இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பச்சடி ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த தொகையில் சேர்த்து கலந்துண்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தொட்டுக்க கூட எதுவுமே வேண்டாம். ஒரு தயிர் பச்சடியில் முக்கி சாப்பிட்டா கூட போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கூட்டு வச்சுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.